வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் ஒரு வரி வினா விடை, அதாவது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 ஓகேங்களா, வினா விடை வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இயல் 2க்கான ஓகேங்களா ஒரு வரி வினா விடை அடி ஓகேங்களா. வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஓகேங்களா. 10th புக்கில் இயல் 2 உயிரின் ஓசை ஓகேங்களா. உயிரின் ஓசை, உயிரின் ஓசை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 உயிரின் ஓசையில் கொஸ்டின் நம்பர் 1, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர். ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். 2, மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்றவர். மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்றவர் திருமூல திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க 3, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாகும், ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் யார்? பிற்கால ஔவையார். கிழக்கு என்பதற்கு டேஸ் என்று பெயர், குணங்கு. கிழக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு, குணங்கு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். கடல் பகுதியில் கடல் பகுதிக்கு மேலான மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுவது? கொண்டல். கொண்டல் டேஸ் தரும், குளிர்ச்சி மலை, குளிர்ச்சி மலை. அடுத்து பாருங்க 8, மேற்கு என்பதற்கு டேஸ் பெயரும் உண்டு. மேற்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு, குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. வெப்பக்காற்று எது? கோடை. வடக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு, வாடை. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான வாடை காற்று, வேறு பெயர் ஊதை காற்று, வேறு பெயர் ஊதை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். வண்டெடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். நித்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பெருஞ்ச செந்தமிழின் பின்னெறிந்த தென்றலே என பாடியவர் பலப்பட்டடை சொக்கநாதர். நந்தமிழும் நன்பொருணை நன்னதியும் சேர் பெரும்பீர் செந்தமிழின் பின்னிந்த தென்றலே என்ற அடிகள் இடம்பெறும் சிற்றிலக்கியம் ஓகேங்களா. பத்திரகிரி தென்றல் விடும் தூது, பத்திரகிரி பத்மகிரி தென்றல் விடும் தூது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசன். நளியிரு முன்னீர், நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி, நாவாய் ஒட்டி. வழிதொழில் ஆண்ட உறவேன் மருகு கலியல் யானை கரிவாள் வளவா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட என்ற பாடலில் வழி என்ற சொல்லின் குறிப்பிடுவது எதை? காற்று. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட என்ற புறப்பாடலை இயற்றியவர் வெண்ணி குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட என்ற பாடலில் புகழப்படுபவர் கரிகாலன் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 23, கிபி 1 நூற்றாண்டில் பருவக்காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்ய புதிய வழிகளை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி ஓகேங்களா. யார்? கிப்ளஸ். முசிறி என்ற துறைமுகம்
என் நாட்டினுடையது, சேர நாட்டினுடையது. யவன கப்பல்கள் முசிறிக்கு வருவதற்கு உதவும் பருவ காற்றிற்கு யவனர்கள் வைத்த பெயர் கிப்ளஸ். யாரு? கிப்ளஸ். டேஸ் காற்றின் வழியில் யவன கப்பல் வணிகம் பெறுகின்றன. கிப்ளஸ் பருவக்காற்று. கிப்ளஸ் பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன்லேருந்து ஓகேங்களா செப்டம்பர் வரை. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஓகேங்களா. இந்தியாவின் முதுகெலும்பு போன்ற தொழில் வேளாண்மை. இந்தியாவினுடைய முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவீதம் மழைப்பொழிவை தென்மேற்கு பருவக்காற்று தருகிறது? 70 அல்லது 75%. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. தமிழகத்திற்கு தாழ்வு மண்டலங்களையும் புயலையும் தரும் பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூறு பாடல்களை இயற்றியவர் ஆயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ளவர் மதுரை இளநாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம். ஓகேங்களா. இந்தியா வகிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. மற்றும் இந்தியாவில் தமிழகம் வகிக்கும் இடம். இந்தியாவோட 5வது இடம், உலக அளவோட 5வது இடம் தமிழகம். ஓகேங்களா. முதலிடம் தமிழகம் முதலிடம். உலகளவில் காற்றை மாசுபடுத்துவதில் இந்தியா வகிக்கும் இடம் 2ஆம் இடம். காற்று மாசினால் ஏற்படும் நோய் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசு வசிக்கும் இடம் 5ஆம் இடம். எந்தளவு இடம்? 5ஆம் இடம். கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38. காற்று மாசுபட்டால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக தெரிவித்துள்ள அமைப்பு ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியகம் யுனெஸ்கோ. சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து சூரியன் வெப்பத்தை குறைப்பது ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியாகும் டேஸ் என்ற நச்சு காற்று ஓசோன் படலத்தை ஓட்டை விழ காரணமாகிறது. குளோரோ கார்பன், சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. குளோரோ கார்பன். ஓசோன் படலத்தில் ஏற்படும் ஓட்டையால் புற ஊதா கதிர்கள் ஊடுருவி வருவதன் மூலம் பாதிக்கப்படுபவை கண்ணு மற்றும் தோல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. குளோரோ கார்பன் வெளியிடும் குளிர்பதன சாதங்களில் மாற்றாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருபவை ஹைட்ரோ கார்பன் குளிர்பதனிகள். அமிலமலை காரணமானவை கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும். 45. ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை நாம் கார்பன் டை ஆக்சைடை நமது மூச்சு காற்று வழியாக வெளிவிடுகிறோம்? 12 முதல் 18 வரை. உலக காற்று நாள் ஜூன் 15. குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்? 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையும் மனம் வருடி பகலெச்சல் மனக்கவலை பயக்குழம்பும் என்று துவங்கும் பின்வருத்தங்கள் கவிதையை இயற்றியவர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து படிக்கின்றன என்று தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம் கூறுகிறார். திருப்பாவை திருவெம்பா.
அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 50. காற்றே வா காற்றே வா என்ற கவிதையை பாடியவர் பாரதியார். பிரண ரசம் என்று பாரதியாரால் குறிப்பிடப்படுவது உயிர் வலி. மயிலுறுத்தும் என்று பாரதியார் குறிப்பிடுவதை எதை? மயங்கச் செய். லயத்துடன் வீசு என்று பாரதியார் கூறுவதன் பொருள் சீராக வீசு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எவற்றெல்லாம் பாராட்டப்பட்டவர்? நீடுதுயில் பாட வந்த நிலா, சிந்துக்கு தந்தை. 55. பாரதியார் டேஸ் எத்தலக அறியப்பட்டவர் ஆவார்? எட்டயபுர ஏந்தல். தமிழ் முதலில் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? பாரதியார். பாரதியார் தன் பாடலில் எவற்றை எதிர்த்து கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார்? சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமைத்தனம். பாரதியார் இயற்றிய காவியங்கள் குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் நம்பர் 59. பாரதியார் குழந்தைகளுக்காக படைத்தவை கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. பாரதியார் குழந்தைகளுக்காக படைத்தவை கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. பாரதியாரை பாட்டொரு புலவன் என்று பாராட்டியவர் கவிமணி. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் இந்தியா சுதேசிமித்திரன். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுரைகளில் ஆப்பற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதை வடிவம் வசன கவிதை. ஆங்கிலத்தில் ஓகேங்களா ப்ரோஸ் போட்ரி, ஃப்ரீவர்ஸ் என்ற அழைக்கப்படும் வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். தமிழில் புதுக்கவிதை என்ற வடிவம் தோன்ற காரணமாயிருந்தவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. புது கவிதைக்கு முந்தைய வடிவம் வசன கவிதை. திக்குகள் எட்டும் சிதறி, திக்க தீம் தரிகட பக்கமலைகள் உடைந்து உள்ளம் பாயுதே தீம் தரிகட என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். சிறுதாம்பு கொடுத்த பசலைக்கற்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையா கொடுங்கொற்ற கோவலர் பின்னின்று உயர்ந்த இன்னு வருகுவர் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடலில் இடம்பெறும் நூல் முல்லை பாட்டு. நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அகன்ற உலகம். நெமி என்ற சொல்லின் பொருள் வலம்புரி சங்கு. கோடு என்ற சொல்லின் பொருள் மலை. கொடுஞ்செலவு என்ற சொல்லின் பொருள் விரைவாக செல்லுதல். நறுவி என்ற சொல்லின் பொருள் நறுமணமுடைய மலர்கள். தூவூய் என்ற சொல்லின் பொருள் என்ன? தூவி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. விரிச்சி என்ற சொல்லின் பொருள் நற்செயல். சுவல் என்ற சொல்லின் பொருள் என்ன? தோல். வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய கடவுள் திருமால். யாரு? திருமால். மூதூர் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. உறுதுயர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கை தொழுது இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். பாருங்க 81. பொறித்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணப்படி எவ்வாறு பிரியும்? பொறி கூட்டல்
இத்து கூட்டல் ஆ. பொறி பகுதி, இத்து சந்தி, இன்னொரு இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது ஓகேங்களா, கார்காலம். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது மாலை. மாலை என்பது 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. முல்லை திணையினுடைய நீர். முல்லை திணையின் நீர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்சுனை காட்டாறு. முல்லை திணையினுடைய மரங்கள் ஓகேங்களா, கொன்றை, கயா, குருத்தம். முல்லை திணையினுடைய பூ ஓகேங்களா, முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. 87. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் என்ற முல்லைப்பாட்டு பாடலை வெளிப்படுத்தும் உரிபொருள். உரி பொருள் இருந்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் நிமித்தமும். முல்லைப்பாட்டு டேஸ் நூல்களில் ஒன்று. 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 89. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லை பாட்டு. முல்லைப்பாட்டு டேஸ் பாவகையால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டை இயற்றியவர் ஓகேங்களா யாரு ஓகேங்களா, நப்புதனார். காவிரி பூம்பட்டணம் பொன்மணியர் மகனாகிய நப்புதனார். விருச்சி கேட்டல் என்றால் என்ன? நற்சொல் கேட்டல். ஒரு புயலில் ஒரு தோணி என்ற தமிழ் செவ்வியல் புதினத்தை இயற்றியவர். புயலில் ஒரு தோணி என்ற தமிழ் செவ்வியல் புதினத்தை இயற்றியவர் பா. சிங்காரம். 19ஆம் நூற்றில் புலம்பெயர்ந்தவராக பா. சிதம்பரம் என் நாட்டிலிருந்து போது 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. இந்தோனேசியா. புயலில் ஒரு தோணி புதினத்தில் இடம்பெறும் கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன? தலைமை மாலுமி, அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன். தொங்கன் என்றால் என்ன? தொங்கன் என்பது கப்பல். தொங்கன் என்பது கப்பல். புயலுக்கு வைக்கப்படும் பெயர்கள் எதற்கு உதவும்? விழிப்புணர்வு, முன் தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைவு. அடுத்த 99வது கொஸ்டின். வட இந்தியா பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது? 2000 புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயலுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டது? 64. புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை தந்துள்ள நாடுகள் பாருங்க. சார்க்கு நாடுகள் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மருக்கு, ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. 64 புயல் பெயர்களில் இந்தியா தந்த பெயர்கள்: அக்னி, ஆகாசு, பிஜிலி, ஜல்லு என்பது 4 பூதம், லகர் அலை, மேற்கு சாகர் வாயு. கஜா புயலின் பெயர் வைத்த எந்த நாடு அளித்தது? இலங்கை. பெய்ட்டி புயல் பெயரை அளித்த நாடு இந்தோனேசியா. பிலவான் என்ற பகுதி எந்த நாட்டில் உள்ளது? இந்தோனேசியா. வங்கக்கடலில் வீசும் புயல்களுக்கு அமெரிக்கா, ஜப்பான், சீனா ஆகியவற்றை தாக்கும் புயலுக்கு டேஸ் புயல்? இடம்புரி புயல். அடுத்து 107. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். இடம்புரி மற்றும் வலம்புரி புயல்களுக்கு காரணமான புவியின் சுழற்சி, அதற்கு காரணமான விளைவுக்கு என்ன பெயர்? கோரியாலிஸ் விளைவு. கோரியாலிஸ் விளைவு 1835 கண்டறிந்த பிரான்ஸ் நாட்டின் கணித வல்லுநர் யார்? ஓகேங்களா, காஸ்பர் குஸ்வாட் கோரியாலிஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 110.
சிதம்பரம் டேஸ் மாவட்டத்தின் புணரியைச் சேர்ந்தவர். சிதம்பரம் டேஸ் மாவட்டத்தின் புணரியைச் சேர்ந்தவர். சிவகங்கை. அப்போ சிங்காரம் ஓகேங்களா, சிவகங்கையை சேர்ந்தவர். இரண்டாம் உலகப் போருக்கு தெற்காசிய போர் பிறகு இந்தியா வந்த சிதம்பரம் எந்த நாளிதழ் பணியாற்றினார்? தினத்தந்தி. சிங்காரம் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான டேஸ் ரூபாய் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியாக வழங்கினார். 7.5 லட்சம். எவ்வளவு? 7.5 லட்சம். 113. பலவின் பயங்கெழு கொல்லி என்று நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிப்பிடும் நூல். 400. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது டேஸ் எனப்படும். சொற்றொடர் அல்லது தொடர். பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் உயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியனவற்றை உருபுகளோ தொங்கி அதாவது மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை எவ்வாறு அழைப்ப? தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்கள் வகைகள். தொகைநிலை தொடர்னுடைய வகைகள். அப்போ தொகைநிலை தொகை 6. தொகைநிலை நிலாத்தொடர் 6. ஒன்று பாருங்க, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. 118. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உருவு ஐயால் இன்னதுகன் மறைந்து நின்று பொருளை உணர்த்துவதால் அது வேற்றுமை தொகை. மதுரை சென்றனர். மதுரை சென்றனர் இலக்கண குறிப்பு. 4ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. ஓகேங்களா, அதாவது மதுரை மறைந்து வந்ததுனால இதுக்கு 4ஆம் வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளையும் விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உருவும் பயனுடன் தொக்கத்தொகை. பாருங்க, தமிழ் தொண்டு சொல்லின் இலக்கணம். 4ஆம் வேற்றுமை உருவம் பயனுடன் தொக்கத்தொகை. இது தமிழுக்கு செய்யும் தொண்டு. தேர்ப்பாகன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்கத்தொகை. தேரை ஓட்டும் பாகன். அடுத்து பாருங்க, 123வது கொஸ்டின். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினை தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. வீசு தென்றல் கொள்களிறு ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வினைத்தொகை சொற்கள் எந்த காலத்திற்கு பொருத்தும்படி வரும்? முற்காலத்திற்கும். டேஸை அடுத்து டேஸ் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகை அமையும். வினைப்பகுதி பெயரச்சம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 128. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. செங்காந்தல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. காரணம் செம்மையாகிய காந்தல். வட்டி தொட்டி இலக்கண குறிப்பு பண்பு தொகை. வட்டமான தொட்டி. இன்மொழி ஓகேங்களா, பண்பு தொகை. காரணம் இனிமையான மொழி. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புருவு தொங்கி வருவது இருபெயரிட்டு பண்பு தொகை. பாருங்க, மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு இருபெயரிட்டு பண்பு தொகை. மார்கழி ஆகிய திங்கள். சாறை பாம்பு இலக்கண குறிப்பு இருபெயரிட்டு பண்பு தொகை. சாறை ஆகிய பாம்பு. அடுத்து பாருங்க, 135.
பனைமரம் இலக்கண குறிப்பு. இருபெயரிட்டு பண்புத்தொகை. இருபெயரிட்டு பண்புத்தொகை. பனை ஆகிய மரம். ஊமைக்கும் பொருளுக்கும் ஓமயம் இடையில் ஊம உருவு மறைந்து வருவது ஊமை தொகை. ஊமை தொகை. ஊமை தொகை. பாருங்க, மலர்கை இலக்கண குறிப்பு. ஊமை தொகை. மலர் போன்ற ஓகேங்களா கை. மலர் போன்ற கை. மலர் போன்ற கை. 138. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொற்கள் மறைந்து வருவது உம்மை தொகை. உம்மை தொகை. உம்மை தொகை டேஸ் 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 என்னும் 4 அளவுகளை தொடர்ந்து வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். பாருங்க, அண்ணன், தம்பி இலக்கண குறிப்பு உம்மை தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. கொஸ்டின் நம்பர் 142. சிவப்பு சட்டை. சிவப்பு சட்டை பேசினார் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. ஓகேங்களா. அன்பு செல்வன். அன்பு செல்வன் இலக்கண குறிப்பு இருபெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா. தொடுதிரை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தொடுதிரை வினைத்தொகை. மோர் பானை இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மோர் கொடுக்கவும் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. தங்க மீன்கள் இலக்கண குறிப்பு ஊமை தொகை. ஊமை தொகை. ஊமை தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 149. 149. தண்ணீர் தொட்டியில் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. உனக்கு பாட்டுக்குள் பாடுகிறோம். உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. மோனை எதுகை. 151வது கொஸ்டின். பாடு இமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல்லின் பெரிய மீசை என்பதன் தொகை அன்மொழி தொகை. பாரதி இயற்றிய குழந்தைகளுக்கான நீதி பாடல் புதிய ஆத்திச்சூடி. மா அல் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மலர்ந்து மலராக பாதி மலர் போல் வளரும் விழி எண்ணமே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இன்சொல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 157. எழுகதிர். எழு கதிர் இலக்கண குறிப்பு வினை தொகை. பூங்குழல் வந்தால் அன்மொழி தொகை. மலை வாழ்வார் இலக்கண குறிப்பு 7ஆம் வேற்றுமை தொகை. மலையின் கண் வாழ்வார். முத்துப்பல். ஓகேங்களா. ஊமை தொகை. ஊமை தொகை. அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரச்சம். முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும். நீங்காவிட்டாலும் வாசனை தரும். அச்சொல் நறு மனம். பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படுவது அது எது? புதுமை. இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமலும் உயிரில்லை, அது எது? காற்று. நாலெழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2இல் நித்தி சொல்லும் அது எது? விண்மீன். விண்மீன். ஓரெழுத்து சோலை. ஓகேங்களா. காடு. சோலை என்பது காடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 167. அகன் சுவர். அகன் சுடர் என்ற சொல்லின் அகராதி பொருள் அகல் சுடர், அகன்ற சுடர். ஆர்கலி. ஆர்கலி. ஓகேங்களா. அகராதி சொல் கடல், மலை, வெள்ளம், பேரலை, ஆரவாரம். கட்புல் என்ற சொல்லின் அகராதி பொருள் ஒரு புலவன், ஒரு பறவை. கொடுவாய் என்ற சொல்லின் அகராதி சொல் ஒரு மிருகம், பழிச்சொல் புலி, குருளை, வளைந்த காய். திருவில் என்ற சொல்லின் அகராதி சொல் இந்திரவில். இந்திரவில்.
172வது கொஷின். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை, உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கலை சொற்கள், கலை சொற்கள் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கலை சொற்கள். பாருங்க, கலை சொற்கள். ஸ்ட்ரீம்னா புயல், ஸ்ட்ரீம்னா புயல். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. சியா பிரிட்ஜ் அப்படின்னா கடற்காற்று. ட்ரோம்டோ அப்படின்னா சூறாவளி. லேண்ட் பிரிட்ஜ்னா நிலக்காற்று. ஓகேங்களா? வைல்டு விண்டு அப்படின்னா சுழல் காற்று. வைல்டு விண்டுனா சுழல் காற்று. இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 ஒரு வரி வினாவிடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.